அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 21, 2024 கார்த்திகை 6ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். விளைச்சல் வேண்டுமெனில் முதலில் விதையை விதைக்க வேண்டும். வெற்றி வேண்டுமெனில் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லையேல் வெற்றியும் இல்லை. இலக்கை நோக்கி ஓடு, தடைகளை தாண்டி செல். வெற்றி நிச்சயம் உன்னுடையது. இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸுகளில் நடப்பவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க புதிதாக இணைந்து நடப்பவர்கள், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பவர்கள். ஸோ இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது 2 மாதத்திலிருந்து 3 மாத காலம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் புதிதாக பயணிக்கிறீங்க. புதிதாக பயணிக்கும் பொழுது எடுக்கவுமே 42 நிமிடம் அப்படின்னா சற்று கடினமாக தெரிவது போல் தோன்றும். ஆனால் 20 நிமிடம் தான், 21 நிமிடம் தான் அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் 21 நிமிடங்கள்லேயே உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் போது அப்போது மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆஹா, 21 நிமிடங்கள் நடப்பதற்கே நம்மளுக்கு அற்புதமான பலன்கள், உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, புத்தி ரீதியாகவும் சரி, நம்மளுக்கு பற்பல பலன்கள் வருகிறது. அப்போ நம்மையே கூடுதலாக இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு உங்களுடைய மனம் நிச்சயமாக 21ஆவது நாளே சொல்ல ஆரம்பிச்சிடும். இருப்பினும் நாங்கள் கூடுதலாக உங்களுக்கு 2 மாதம் 3 மாத காலம் அப்படிங்கிறது வைத்திருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய மனம் எப்பொழுது ஒப்புகிறதோ அப்பொழுது நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வரணும். ஸோ 21 நிமிடங்கள் நடை அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். முதல் பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு 10.5 நிமிடத்தில் முடியும். அப்போ 10.5 நிமிடத்தில் ஒரு மணி ஓசை கேட்கும். அது கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதன் பிறகு 21 நிமிடங்களில் நான் இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கோர்ஸ்காரவங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அப்போது நீங்கள் 2வது சுற்றை நிறைவு செய்து கொள்ளணும். 2 சுற்று நீங்கள் பண்ண போகிறீங்க 21 நிமிடத்துக்குள்ளாக. அட்வான்ஸ் கோர்ஸில் உள்ளவங்க 42 நிமிடங்களுக்கு 2 செட்டு பண்ணுவாங்க.
21 முடிஞ்சு இன்னொரு 21 அப்படின்னு அவ்வளோதான். இதில் வேறு எந்த குழப்பமும் யாரும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 10 நாளில் 20 நாளில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிகிறது, உடல் வந்து ஏற்றுக்கொள்கிறது, மனம் ஏற்றுக்கொள்கிறது, இனி நம்ம நடக்கலாம் அப்படின்னு உங்களுடைய மனசு ஒத்துக்கிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 21 நாளில் இருந்து நீங்களே மாறிக்கொள்ளலாம். இல்லை இல்லை இன்னும் எனக்கு மனசு ஒப்பு வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில், ஏன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உறுப்பினர் எண் நான் வழங்குகிறேனோ அவர்கள் எல்லாருக்கும் நான் என்னிடமிருந்து நேரடியாக லிங்க் அப்படிங்கிறது வரும். அந்த எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக என்ன வேண்டுமானாலும் கருத்துக்களை வந்து பரிமாறலாம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரிக்க தேவையில்லை, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். உங்களுடைய பெயர்கள் வேறு எங்கும் உச்சரிக்கப்படாது. இன்னார் இன்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது வராது. உங்களுடைய கேள்விகள், புதிதாக வருபவர்களுடைய கேள்விகள் தான் நிறைய பேருக்கு நிறைய விடைகளை பெற்றுத்தரும். ஆக நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை கேட்கலாம். அங்கே பதிலளிக்க மாட்டோம், ஆனால் இங்கே தான் பதிலளிப்போம். செஷனில் தான் அதற்கான பதில் கிடைக்கும். ஸோ பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு 21 நிமிட ஆடியோ மட்டும் நடக்கும்போது, நடந்து முடிந்த பிறகு நீங்கள் வந்து மாலை நேரத்திலையோ அல்லது மதிய நேரத்திலையோ அல்லது இரவு நேரத்திலையோ, இல்லை ஒருவேளை இப்போயே உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த ஆடியோக்களை கேட்கலாம். மீதி இருக்கக்கூடிய 21 நிமிட ஆடியோவை. ஏன்னா முதல் பகுதியில் சில நாளைக்கு கதை வரும், ஒரு சில நாளைக்கு 2ஆம் பகுதியில் கதை வரும், ஒரு சில நாள் முதல் பகுதியில் திருக்குறள் வரும், 2ஆம் பகுதியில் திருக்குறள் வரும். இப்படி மாற்றி மாற்றி அது இயல்பாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு எல்லா நாளும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் மற்ற நேரங்களில் பேருந்தில் பயணிக்கும் பொழுதோ அல்லது தனியாக இருக்கும் பொழுதோ நீங்கள் வந்து மீதி உள்ள ஆடியோவை கேட்டுவிட வேண்டும். அங்கேயும் வந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். என்னோடு நீங்கள் தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண தான் உங்களுக்கும் எனக்குமான அந்த தொடர்பாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு, பேசிக் கோர்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணவங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எல்லாரும் நீங்கள் வந்து கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக செய்து கொள்ளலாம். என்னையை நீங்கள் தொலைபேசியில் அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்கள் வந்து நம்மளுடைய ஃபேமிலி டீமில் உள்ளவங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் வாயிலாக நீங்கள் வந்து கான்காலில் வரணும். ஆண்கள் வந்து நீங்கள் தாராளமாக என்னோடு நேரடியாகவே நீங்கள் வந்து பேசிக்கொள்ளலாம். அல்லது உங்களை ஒரு கிளப்பில் இணைச்சி வச்சுருப்போம், அந்த கிளப்போடைய கேப்டன்கள் மூலமாக, வைஸ் கேப்டன்கள் மூலமாக நீங்கள் கான்காலில் என்னிடம் வரலாம். ஸோ இது உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், பதில் வந்து இங்கே கிடைத்திடும். அதே நேரத்தில் என்னோடு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கான்காலில் வாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, ஸோ பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைகளில் தான் அது வந்து பெருசாக தெரியும். ஆனால் உங்களுடைய மனதை சமப்படுத்தக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய இடம்தான் வந்து நம்மளுடைய இந்த பேசிக் கோர்ஸ். இல்லை எனக்கு ரொம்ப வயதானவன் அப்படின்னு நான் மனதில் எண்ணிக்கொள்கிறேன், என்னால் நடக்க முடியாதுன்னு அப்படின்னு நீங்கள் யாராவது கருதுனீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்னோடு பகிருங்கள். எனக்கு வந்து சரியாகுமா, செட் ஆகுமா அப்படின்னா தாராளமாக என்னோடு நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லாராலும் முடியும். நம்ம குழுவிலேயே 80 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது வந்து 80 வயது அப்படின்னு சொல்லவும் நான் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லலை, அதற்கு மேல் வயதில் உள்ளவங்க யாரும் நம்மளோடு இணையலை. ஸோ 80 வயதை தாண்டியவர்கள் கூட நம்மளோடு இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயதுன்னு நீங்களே கேட்டுக்கிறங்க. எல்லாராலும் முடியும். ஸோ தொடர்ந்து பயணிக்க போகிறோம். தொடர்ந்து பயணிக்க நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களாகவே கிடைத்து கொண்டிருக்கும். ஸோ நாம் இந்த பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸுங்கிறத பற்றி இன்னும் சில நாட்கள் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா புதிதாக நிறைய பேர் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போயிடும். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்,
தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 21 வேர்ல்ட் டெலிவிஷன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். தகவல் தொடர்பு, தகவல் மற்றும் பொழுதுபோக்கிற்கான ஒரு ஊடகமாக தொலைக்காட்சியின் தாக்கம் மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டாடுற நாள் தான் இந்த உலக தொலைக்காட்சி தின நாள். பொது கருத்தை வடிவமைப்பதும் கலாச்சார பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதும் இந்த நாளோட நோக்கமாக வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1996 ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் இந்நாள் நிறுவப்பட்டு கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, தொலைக்காட்சி உலகை இணைத்தல், டெலிவிஷன் கனெக்டிங் த வேர்ல்டு அப்படிங்கிற தீமில். அதாவது உலகளாவிய கதைகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுல தொலைக்காட்சி முதல் இடம் பிடிக்குது அப்படிங்கிற தீமில் நம்ம கொண்டாடுறோம். நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்மளோட உள்ளூர் செய்திகள்ல இருந்து உலக செய்திகள் வர, செயற்கைக்கோள் வர, அப்படியே லைவ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி நிறுத்தி இந்த தொலைக்காட்சி உலகையே இணைக்குது அப்படிங்கிற தீம்ல கொண்டாடுறோம். இந்த தினத்துல தொலைக்காட்சி பத்தின சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிடலாம். தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சவர் பேரு ஜான் லோகி பேர்ட். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் கண்டுபிடிப்பாளர். மார்ச் 25, 1925 தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சாரு. ஆனால் வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக உருவாக்கப்பட்ட முதல் தொலைக்காட்சி அப்படிங்கிறது மெக்கானிக்கல் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சோதனை நிகழ்வு, அதாவது ப்ராட்காஸ்டிங் மூலமாக எப்போ நடந்தது அப்படின்னா 1928 இந்த சோதனை நிகழ்வு நடந்தது. எங்கே அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும் முதல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு நடந்தது. அதுக்கப்புறமா நெட்வொர்க் மூலமாக எப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணாங்கன்னா 1939 நேஷ்னல் பிராட்காஸ்டிங் நிறுவனத்தினால இது ஒளிபரப்பப்பட்டது. அதுக்கப்புறமா இந்தியாவில் எப்போ ஒளிபரப்பாச்சு அப்படின்னா தூர்தர்ஷன் நிறுவனம் மூலமா 1959 டெல்லியில் உள்ள தூர்தர்ஷன் ஸ்டூடியோல இருந்து ஒளிபரப்பாச்சு. அப்புறமா முதல் வண்ண தொலைக்காட்சி எப்போ உருவாச்சுன்னா டிசம்பர் 17, 1953 ஒளிபரப்பு தொடங்கியது வண்ண தொலைக்காட்சி மூலமா. இந்த மாதிரி தொலைக்காட்சி 1925 கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பரிமாணம் பெற்று 1953 முதல் வண்ண தொலைக்காட்சி உருவாகுச்சு. இப்போ தொலைக்காட்சி அப்படிங்கிறது பல வடிவங்களில், பல அளவுகளில், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா வீடுகள்லையுமே இருக்குது. 99% எல்லா வீடுகளிலுமே தொலைக்காட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொலைக்காட்சி மூலமாக நம்ம நேர்மறை விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம், எதிர்மறை விஷயங்களும் இருக்குது. நாம் என்ன விஷயங்களை பார்க்குறோம், என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மூலமாக நம்ம பலன் பெறலாம். முதல்ல தகவல் தரும் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முக்கியமாக உலகளாவிய பிரச்சனைகளை நாம் தொலைக்காட்சி மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்ததாக கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அதன் மூலமாக நம்ம அறிவை வளர்த்துக்கிடலாம். மூணாவதா லோக்கல் சேனல் மூலமாக உள்ளூர் செய்திகள், உள்ளூர் நிகழ்வுகள், உள்ளூர் விளம்பரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நாலாவது பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளில் நாம் தொலைக்காட்சி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அஞ்சாவதா நல்ல நிகழ்வுகள் மூலமாக நம்ம வரலாற்றுகளை பற்றின வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆறாவதா பல்வேறு மொழிகள் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி எதிர்மறை நிகழ்வுகளும் இருக்குது. தொலைக்காட்சியை ஒரு இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பார்க்குறோன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல நிறைய நேரத்தை நாம் வீணாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம ஆசான் அடிக்கடி சொல்கிற விஷயமும் அதுதான். தொலைக்காட்சியில் சீரியல் பார்க்குறது மூலமாக நம்ம மூளையை நாம் அது கெடுக்கிறோம். நம்ம நேரம் போகிறதே தெரியாமல் சீரியல் பார்க்குறதுல நம்ம உடல் நலமும் நம்ம மூளையும் கெட்டு போகுது. அதனால தொலைக்காட்சி தொடர்கள் பார்க்காதீங்க அப்படின்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் நாங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் பார்க்குறது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நாம் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை தொலைக்காட்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நாம் அறிவை வளர்த்துக்கலாம். அனைவருக்கும் உலக தொலைக்காட்சி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்கி இருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்றைக்கி நம்ம உலக தொலைக்காட்சி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு டெலிவிஷன் டே அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. உண்மையிலேயே எத்தனையோ நாட்களை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், நினைவூட்டி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் பயணிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் டெலிவிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அரசாங்கமே அதை ஒரு கட்டத்தில் எல்லோருக்குமே இலவசமாக வண்ண தொலைக்காட்சி அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி, எப்படி வீட்டுக்கு வீடு வாசற்படி அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறதையும் சகோதரி குறிப்பிட்டாங்க. நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது. நாம் எதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. கத்தியை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், கத்தியை ப்ளஸ்ஸாக பயன்படுத்துகிறோமா மைனஸாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. அந்த மாதிரி தொலைக்காட்சி அப்படிங்கிறதும் அப்படி தான். நிறைய நேரங்களில் இன்றைக்கி நாம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய முன்னேற்றம் நாம் அடைகிறோம் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணியாக இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணிப்பொறியை நம்ம குறிப்பிட்டாலும் அதற்கு முந்தைய கணிப்பொறியோட ஒரு சகோதரர் வெர்ஷன் தான் நம்ம சொல்லலாம். அந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறது தான். தொலைக்காட்சி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு பல நகரங்களை, பல நாடுகளை நமக்கு அருகில் அழைத்து வந்திருக்கிறது. எப்படி அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இன்றைக்கி ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உடனடியாக நாம் அதை காட்சியாக பார்க்க முடிகிறது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது தொலைக்காட்சி. இப்போ நம்ம யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டோம். யூடியூப்பில் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் வீடியோவாக, செய்தியாக எல்லாவற்றையும் பார்த்து விடுகிறோம். ஆனால் அதற்கு முந்தைய வெர்ஷனாக நம்ம தொலைக்காட்சி அப்படிங்கிறதும் யூடியூப்பில் நாம் எதை தேர்வு செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனால் தொலைக்காட்சியில் ஏதேனும் ஒரு சேனலை நம்ம பின்பற்றினோம்னா அவங்க செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட உலகில் நடக்கக்கூடிய எத்தனையோ வகையான செய்திகளில் எது நமது மக்களுக்கு தேவையான செய்தி அப்படிங்கிறத அவர்களே ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நமக்கு தருவார்கள். ஸோ அதனால் நமக்கு உலக நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளூரில், இன்றைக்கி உள்ளூர்லேயே அப்படி தான். ஏன்னா முன்னெல்லாம் இப்போ இந்த மழையவே எடுத்துக்கொள்வோமே, மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. முன்னெல்லாம் மழைனா நம்ம என்ன எண்ணிக்கொள்வோம்னா எல்லா ஊர்லேயும் மழை பெய்யும் அப்படின்னா நாம் எண்ணிக்கொள்வோம். ஆனால் இப்பொழுது தான் தெரிகிறது நமது ஊருக்குள்ளேயே பல்வேறு தெருக்கள் அப்படின்னு இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோம். அந்த தெருக்களில் பாதி தெருக்களில் தான் இன்றைக்கி மழையாக இருக்கும், மீதி தெருவில் மழையே இருக்காது. அது இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் தொலைபேசி, தொலைக்காட்சி, இன்னும் நம்மளுடைய போக்குவரத்து இந்த மாதிரியான சாதனங்களின் வாயிலாக தெளிவாக தெரிகிறது இதுவரை மழை பொழிந்திருக்கிறது, இதற்கு பிறகு மழை இல்லை அப்படின்னு அந்த நேரத்தை குறிப்பிட்டு கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் வளர்ச்சிக்கு முன்னோடியான ஒரு காரணமாக இருப்பது தொலைக்காட்சி அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அற்புதமான தொலைக்காட்சி தினம் அந்த தொலைக்காட்சி கண்டுபிடித்ததை சொன்னாங்க 1925 தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அதை இன்னும் மாடர்னாக பண்ணி 29 கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 100 ஆண்டுகளை இன்னும் பிடிக்கலை. 99 ஆண்டுகள் அப்படிங்கிறது இப்போ 24 நம்ம நிற்கிறோம். ஸோ 100 ஆண்டுகளுக்குள்ளாக அது எவ்வளோ பெரிய அபரிமிதமான வளர்ச்சி, மனித சமுதாயத்தையே அடுத்த கட்டத்திற்கு எப்படி அழைத்து சென்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எல்லாம்
இப்போ மழை கொட்டுகிறது. நான் இப்போ பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்கள் ஊரில் மழை அப்படிங்கிறது கொட்டி கொண்டு இருக்கிறது. இப்போ மீண்டும் சொல்கிறேன், மழை இப்போ ராமநாதபுரத்துலேயே நிறைய பேர் என்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தெருவில் இவ்வளவு மழை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஊரில் இதே நேரத்தில் பெய்ததா அப்படிங்கிறத கூட நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம். யாரும் இருந்தால் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாகவே இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதையும் கூட ஒரு செய்தியாக நீங்கள் செய்யலாம். உங்கள் ஊரில் மழை இன்றைக்கி எப்படி இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இப்பொழுது நான் பதிவு செய்வதற்கு முன்பாகவே இருந்து இரவு முழுவதும் அப்படிங்கிறது மழையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ உங்கள் ஊரில் மழை அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெருவே மாறுபடும் பொழுது ஊருக்கு ஊர் நிச்சயமாக மாறுபாடு இருக்கும். ஆனால் இந்த மழை அப்படிங்கிறது அப்படியே எல்லாருக்கும் பொழிந்து ஏதோ ஒரு நேரத்துலையாவது பொழிந்து நம்மளை குளிர்வித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் கூடுதலாக இன்றைக்கி தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இந்த அற்புதமான உலக தொலைக்காட்சி தினத்தை நமக்கு தொகுத்து தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நேற்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கருத்து பெட்டியில் நித்தம் பதிவிடுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இன்றைக்கும் தொடங்கும் பொழுதே நீங்கள் எல்லாருமே பதிவு செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை பதிவு பண்ணலை அப்படின்னா இடைவெளியில் நிச்சயமாக பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு நபர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை காப்பாற்றுவோம். அதுதான் நம்மளுடைய பழக்கமாக இருக்கும். இயல்பாகவே எல்லாரிடத்திலும் எப்படின்னா, இப்போ ஒரு பள்ளி மாணவனாகவே எடுத்துக்கொள்வோமே, இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்கிறது அப்படின்னா அவன் படிக்கிற மாணவனோ படிக்காத மாணவனோ ஆனால் புத்தகத்தை எடுத்து வைத்து பிரட்டி பார்ப்பான். ஏன்னா டெஸ்ட்டில் போய் ஏதாவது எழுதிடணும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல தான் அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நம்ம நித்தம் காலையில் கமெண்ட் பகுதியில் நான் பதிவு செய்து விட்டேன்னு சொல்லுவதற்காகவாவது முதல் நாள் நம்ம செய்து விடுவோம். அப்படிங்கிறதுனால இதை இனிமேல் ரெகுலர் பண்ணணும்னு நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி நினைவூட்டும் விதமாக இப்பொழுதே குறிப்பிடுகிறேன். நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நேற்று சமர்ப்பித்து விட்டீர்களா? சமர்ப்பிக்கலைன்னா நீங்கள் இதை ஒரு மனதுக்குள்ளே ஒரு நெருடலாக வச்சுக்கிறோங்க, தவறொன்றும் இல்லை. நான் நல்லது செய்வதற்கு நெருடல் அப்படிங்கிறது இருந்தே ஆக வேண்டும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இனிய காலை வணக்கம்னு இங்கே நீங்கள் பதிவு செய்வீங்க, அல்லது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும் பொழுது முதல் பதிலாக நீங்கள் டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறத நான் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு நாட்கள் பல்வேறு விதமாக சொல்லியிருப்பேன். புதிதாக வந்திருப்பவர்களுக்கும் புரிந்து கொள்ளுங்கள். வெறும் வந்தோம் நடந்தோம் அப்படிங்கிறது அல்ல டைகர் கிளப் அப்படிங்கிறது, அதுவல்ல. நாம் நம்மளை ஒவ்வொரு நாளும் செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். நான் உங்களை தூண்டுவேன். டைகர் கிளப்பில் ஃபேமிலி டீமில் உள்ளவங்க உங்களை தூண்டுவாங்க. ஆனால் செயல்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. அது இப்படியெல்லாம் நாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத செய்து அதை ஒவ்வொரு நாளும் கருத்து பெட்டியில் நீங்கள் பதிவிடணும். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. இப்போ நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடுறோம். ஸோ கிழக்கில் இருந்து தொடங்கினவங்க கிழக்கு திசைக்கு நின்றோம், தெற்கிலிருந்து தொடங்கினவங்க தெற்கு திசைக்கு நின்றோம். இப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லோரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதலை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். முதல்ல நம்மளுடைய நடையை தொடங்கும் போது வெதுவெதுப்பான நீர் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஆனால் இந்த இடைவேளையில் நீங்கள் எந்த மாதிரியான நீர் பருகலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி தோன்றுகிறதோ அந்த மாதிரி பருகலாம். இப்போ ஒருவேளை இப்போ நான் மழை பொழிகிறது அப்படின்னு சொல்கிறேன், எங்கள் ஊரில் பொழிகிறது, உங்கள் ஊரிலும் பொழிந்தால் நீங்கள் ஒருவேளை சில்லுன்னு குடிக்க முடியல அப்படின்னா வெதுன்னு நீங்கள் குடிக்கலாம். அதே நேரத்தில் இது கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நிகழ்வை தொடங்குவதற்கு முன்பாக நிச்சயமாக வெதுவெதுப்பான நீர் தான் பருகணும். ஆனால் இடைவேளையில் உங்களுக்கு பிடித்த விதமாக நீங்கள் தண்ணீர் பருகி கொள்ளலாம்.
ஸோ இதை பற்றியும் நான் பல்வேறு நாட்கள் சொல்லுவேன். இன்னும் வரும் நாட்கள்லேயும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். ஏன்னா புதிதாக நிறைய சகோதர சகோதரிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. நிச்சயமாக இந்த கேப்பில் நீங்கள் எல்லாருமே தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம கருத்து பெட்டியில் கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, நாம் ஏற்கனவே சொன்னது போல் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் நேற்று அனுப்பிவிட்டீர்களா? இந்த கேள்வி இனிமேல் எப்பொழுதுமே கட்டாயமாக இருக்க போகிறது. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, உங்கள் வீட்டு வண்ண தொலைக்காட்சியின் பிராண்டோட பெயர் எழுதுங்கள். உங்கள் வீட்டு வண்ண தொலைக்காட்சியின் பிராண்டோடைய பெயர் எழுதுங்கள். இப்போது என்னென்னா, இப்போ எங்கள் வீட்டில் சாம்சங் அப்படின்னு இருக்குது. ஸோ சாம்சங் அப்படிங்கிறது எங்கள் வீட்டு தொலைக்காட்சியோட பிராண்டோடைய நேம். உங்கள் வீட்டு தொலைக்காட்சியோட பிராண்டோடைய நேமை குறிப்பிடுங்கள். கூடுதலாக சிலர் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி இருக்க வாய்ப்புகள் உண்டு. கூடுதலாக ஒரு சிலர் வீட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறாக உங்கள் வீட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி இருக்கிறதா, அது எத்தனை அப்படிங்கிறதையும் தாராளமாக குறிப்பிடலாம். உங்கள் வீட்டு தொலைக்காட்சியின் பிராண்ட் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. இரண்டாவதாக, உங்கள் வீட்டில் எத்தனை தொலைக்காட்சி இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்க. ஸோ தொலைக்காட்சி தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் தொலைக்காட்சி பற்றின கேள்வியவே பிரபஞ்சம் நமக்கு தந்திருக்கிறது. நீங்கள் இப்போது அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை ஆடியோவை கேட்டு செய்துட்டு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இப்போது அடுத்த சுற்றை தொடங்க போயிடும். இப்பொழுது நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நமக்கு இன்றைய தினம் பகுதியை தொகுத்து தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி இன்னொரு ஆடியோவை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கான அந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க, ஒருங்கிணைப்பாளராக இருக்குங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்போது சகோதரி அனுப்பி வைத்த அந்த ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த ஆடியோவை நமக்கு குரல் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு குரலாக தான் அந்த ஆடியோ வரப்போகிறது. அந்த ஆடியோவில் கொஞ்சம் ஏற்கனவே அந்த ஆடியோவுக்கு நீங்கள் தயாராகிடணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் சோகம் கலந்த ஒரு கதையை சொல்லி அதில் உள்ள ஒரு அற்புதமான கருத்தை தான் தரப்போகிறாங்க. ஸோ அதனால் இது யாருக்கோ எங்கேயோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக பாருங்களே ஒழிய நீங்கள் அதுக்குள்ளே போய் கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அது கதை தான், அவங்களும் கதைன்னு தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ வாங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இது டி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஒரு கதை, பரதேசி வந்தான்னு கதையினுடைய பேர். உங்களை சில பேர் படிச்சிருக்கலாம். இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா இந்த கதையில் இருக்கிற கதாநாயகர் ஒரு பெரிய வக்கீல், பயங்கர பணக்காரர். அந்த அந்த கெத்து அவருக்கு. ஏன்னா அவர் போன இடம்லாம் வெற்றி அவருக்கு. அவர் நினைச்சதெல்லாம் ஜெயிச்சிருவார். அவருக்கு அடங்காதவங்களே அந்த ஊர்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கெத்தில் இருக்கிறவர். அவருடைய மகனுக்கு திருமணத்துக்கு முதல் பந்தி எப்பவுமே பொறுக்கி எடுத்த பந்தியா இருக்கும்.
நல்ல வசதியானவங்க, பணக்காரங்க, பதவியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த முதல் பந்தியில் உட்காந்துருக்காங்க. அவரே பார்த்து 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 உட்காத்தி வச்சிருக்காரு. சாதம் சோறு போட்டாச்சு, சாம்பாரை ஊற்றியாச்சு. அந்த வக்கீல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரு? ஜமீன்தாரு, அதுக்கப்புறம் வக்கீல், அப்புறம் நீதிபதி, இவர் பெரிய அதிகாரி. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு பரதேசி அங்கே உட்காந்துருக்கான். அவன் பார்த்த உடனே தெரியுது, பிச்சைக்காரர் என்பது பார்த்த உடனே தெரியுது. எப்படியோ இந்த பந்தியில் உள்ள உட்காந்து ஒரு கவலை சோத்தை எடுத்து வாயில வைக்கவும் வச்சுட்டான். வக்கீல் பார்த்து அப்படி எழுப்பிட்டார். எப்படிடா உள்ள வந்த? பந்தி பொறுக்கி எடுத்த பந்தி, பெரிய மனுஷங்களுக்கானது. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியோ வந்துட்டேன், பசிக்குது, ஒரு வாய் சாப்பிடவும் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடுறேன், கை நினைச்சிட்டேன். வக்கீல் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டான். நீ சாப்பிடுறியா எங்க வீட்டுல முதல் பந்தில? ஓரமா நில்ல, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதா பாக்கி இருந்தா தரேன். அப்ப அந்த பரதேசி சொன்னதா தீஜானகிராமன் எழுதிட்டாரு. என்ன வெளியில தருத்திட்டல்ல, நீ அழுதுகிட்டே 16வது நாள் போடுற சோத்தை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார். ஒரு கொடும் சொல். அந்த கொடும் சொல்லை அந்த பரதேசி சொல்லல, அவர் வயிற்றிலே இருந்த பசி சொன்னது. பசிக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான முகங்கள் உண்டு. அவர் சொல்லிட்டார். என்ன சொன்ன நீ அப்படின்னு வக்கீல் எழுந்து அடிக்க போறாரு. அதுக்குள்ள அந்த பரதேசி போயிட்டான். கல்யாண பையன் ரிசப்ஷன்ல நல்லா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தவன், எனக்கு என்னவோ போல கஷ்டமா இருக்கு அப்பா, நான் போய் படுத்துக்கிறேன், தலை சுத்துதுன்னா. அன்னிலிருந்து ஆரம்பிச்சது. போகாத டாக்டர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, வரவழைக்காத மெடிசன் இல்ல, என்ன செஞ்சு என்ன. அன்றைக்கு திருமணமான அந்த பையன் 2-3 நாட்களிலேயே இறந்து விடுகின்றான். அதுல அந்த சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற நாள் அன்னைக்கு வக்கீல் சொல்றாரு, அவன் இன்னைக்கு வருவான்னு சொல்றாரு. யாரு? பரதேசி. அவன் இன்னைக்கு வருவான். அதே மாதிரி அவன் நின்னான். உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது இங்க வீட்டில் இது நடக்க போகுதுன்னு? நீ அன்னைக்கு சொன்ன, நீ சாபம் போட்டதுனால தானையா இப்படி ஆச்சு. அந்த பரதேசி சொன்னா, வக்கீலையா நான் சாபம் இடலை, நான் சாபம் இட மாட்டேன், நான் பிச்சைக்காரன் தான், சாபம்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் வயத்தில் இருக்கிற பசி இருக்கு பாருங்க, அது சாபம் இடும். அது ரொம்ப உக்ரமானது. நீங்க ஒரு துளி கருணையோட என்ன அன்னைக்கு சாப்பிட அனுமதிச்சிருந்தீங்கன்னா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்காதுயா. நான் வேணும்னு சொல்லலை. இந்த கதை படிக்கவே பயங்கரமா இருக்கிற கதை. ஆனா இந்த கதைக்கு படிச்ச உடனே நான் ஒரு பெரிய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். இலையில ஒருத்தர் உட்கார்ந்துட்டா தயவு செஞ்சு எழுப்பாதீங்க, தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. நான் 2 வாரம் முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய திருமணம், சென்னையே வந்திருந்த திருமணம், சாப்பாட்டு இடத்துல அலமோதுது கூட்டம். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இங்க கல்யாணத்துக்கு சாப்பிட போனா டென்ஷனா இருக்கு நமக்கெல்லாம். ஏன்னா பின்னாடியே ஒரு ஆள் நிக்குது, பின்னாடியே நிக்குதுங்க. முன்னாடிலாம் பந்தி முறையில் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தினா அவங்க சாப்பிட்டு இலையை எடுத்த பிறகுதான் அடுத்த பேட்ச் வரும். இப்ப யாருக்குமே நிக்கிறதுக்கு பொறுமை இல்லை, பின்னாடியே நிக்குது. அல்ல ஒருத்தன் என்ன பார்த்து சொல்றான், இந்த ஆண்டி ரொம்ப நேரம் சாப்பிட மாட்டாங்கடான். அப்பதான் சோறே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்பு இருக்காங்க, இந்த ஆண்டி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா. அவன் என்னை எழுப்புறதுலயே குறியா இருக்கான், பின்னாடியே நிக்குதுங்க. அதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆள் ரொம்ப நேரம் சாப்பிடுவான், இவனை தேர்ந்தெடுக்க வேணாம். அந்த அம்மாவை பார்த்து சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி அது பின்னாடி போய் நிற்கலாம். இப்படி நிற்கிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம தட்டோடையே அலையிறோம் தானே. இலை போட்டு சாப்பாடுன்றதெல்லாம் இப்போ கிடையாது. பெரிய பெரிய கல்யாணங்கள்ல என்னன்னா தட்டோட நாம பௌதி பிச்சாந்தைக்கு போகணும். நாம அதில் ஒரு அம்மா எல்லாத்தையும், சில வயசானவங்களால முடியலைங்க, தட்டை வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியல. பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு அன்றைக்கி ஒரு பட்டு சேலை வேற, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா, தட்டை வைக்கிறதா, சிலதெல்லாம் தட்டை கீழே போடுது, அதை எடுத்து போட்டுட்டு ஒரு அம்மா வயசான அம்மா சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு வெளியில் வருது. வெளில வரும்போது பாட்டி கேட்குது, அந்த பாட்டியோட பேத்தி கேட்குது, பாட்டி பாதாம் கீர் சொல். பாதாம் கீர் இருந்ததா? யாருமே எனக்கு சொல். திரும்ப ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகுது. இந்த பஃபேல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எப்படி தெரியுமா சார்ஜ் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் பிளேட்ஸ், எவ்வளவு பிளேட் செலவாச்சோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க.
இப்போ ஒரு ஆள் 3 பிளேட் எடுத்தா 3 சார்ஜ். இது தெரியாமலே பல பார்ட்டி என்ன செய்து பஃபேல ஒரு பிளேட்ல தின்னுட்டு அதை வச்சுட்டு இன்னொரு பிளேட் தின்னுட்டு அவன் பார்க்குற பொண்ணோட அப்பா வயிறு எறிகிறாரு, ஐயோ இந்த கிழவியை 3 பிளேட் எடுத்து தின்னுட்டு. பந்தி உபசாரம் என்பது நம்முடைய ஊரில் எப்படி இருந்தது என்றால், வாங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னா மாத்திரம்தான் போய் சாப்பிடுவோம், அதுதான் மரியாதை. இப்போ கல்யாணத்துக்கு போறாங்களா, இந்த மொய் எழுதுற கியூல சேர்ந்து கல்யாண மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற கியூல சேர்ந்து, அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் கியூல சேர்ந்து அப்படியே வெளியில போகுது. எல்லாமே கியூவா இருக்கு இப்போ. அல்ல, மரியாதை என்பதே இன்றைக்கு கிடையாது. ஆனா எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, சாப்பிட உட்கார்ந்தவங்கள ஒரு நாள் எழுப்பாதீங்க. அவங்க யாரா வேணா இருக்கலாம். சென்னையில் ஒரு பெரிய திருமணம், அந்த திருமணத்துக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி தான் அலை மோதிட்டு இருக்காங்க. அல்ல, நாங்கள்லாம் அந்த திருமணத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம். பட்டிமன்றம் பேசுகிறவங்களை சாப்பிட வைக்கலன்னா இடம் இல்லை, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஓரத்தில் 3 சகோதரிகள், அவங்க யாருன்னா கிளீனிங் ஸ்டாஃப். அவங்க அந்த மண்டபத்தை கிளீன் பண்ணுறதுக்காக இருக்கிற யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. கிளீனிங் ஸ்டாஃபு 3 பேர் அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த திருமணத்தில் நடத்துகிறவர் ஏமா நீங்களாம் அதுக்குள்ளேயே சாப்பிடணுமா, எந்திரிங்க பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல. நான் உடனே பதறிட்டேன், எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துருச்சு. நான் பதறிட்டேன், ஐயோ வேணாம் வேணாம் உட்காருங்க, சாப்பிட உட்கார்ந்து எழுப்பாதீங்க. நான் சொல்றேன், அந்த 3 பேர் எழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏழைகள் தான், ஆனா அவர்களினுடைய தன்மான உணர்ச்சி எந்த பணக்காரரையும் விட குறைந்தது அல்ல. நன்றி சகோதரி டைகர் சந்திரவாசிக்கு ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்றைக்கி கேட்ட ஆடியோங்கிறது திருமதி சகோதரி பாரதி பாஸ்கர் அவங்களுடைய குரலில் நம்ம அந்த ஆடியோ கேட்டோம். நிச்சயமாக எல்லாருக்கும் நான் ஏற்கனவே நினைவூட்டியது போல் சற்று சோகம் கலந்த ஒரு கதையாக இருந்தால் கூட அதில் உள்ள ஆழமான கருத்து அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வு நிச்சயமாக நிறைய நபர்கள் சந்திச்சிருப்போம், நாம் நிறைய நபர்களை பார்த்துருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, மிகப்பெரிய விஐபி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் தெரியாதனமாக நிறைய நபர்கள், இப்போது இந்த இலை எடுப்பவர்கள், இந்த க்ளீன் பண்ணுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்கள்லாம் உண்மையிலேயே அவங்க உணவுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல நம்மளோட பந்தியில் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உணவு சாப்பிடுவதற்காக தான் அமர்ந்திருப்பாங்க. ஆனால் அவர்களை இது நான் நிறைய முறை சந்திச்சிருக்கேன். நான் அதனால தான் எனக்கு அந்த நிகழ்வு அப்படி நினைவுக்கு வருது. இப்போ நான்லாம் ஏதேனும் திருமண வைபவத்திற்கு போயிருக்கேன், நிகழ்வுக்கு போயிருக்கேன் அப்படின்னா உணவு அமரும் பொழுது நிச்சயமாக அந்த மாதிரியான பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் அமருவாங்க. அப்படி அமரும் பொழுது நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். என் பக்கத்தில் உட்காரக்கூடாது, எந்திரிச்சு போங்க அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக ஒரு திருமணத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த திருமணத்தில் உண்மையை சொல்லப்போனால் 2 பக்கமும் அவங்க தான். நான் நடுவில் உட்காந்துருக்கேன், தனியாகவும் போயிட்டேன். என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிறவங்கள கை கழுவி வர்றதுக்குள்ளே அந்த இடம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஃபில் ஆகுது அல்லவா. அந்த வகையில் எனக்கு ரைட் சைடில் ஒரு சகோதரர், லெஃப்ட் சைடில் ஒரு சகோதரி, அப்படி தான் அமர்ந்திருக்கோம். அந்த இடத்துல அது ஒரு துளி அளவு கூட நமக்கு தோணாது. ஆனால் பரிமாறுபவர்களில் ஆரம்பித்து அந்த வீட்டுக்காரவங்களில் ஆரம்பித்து அவங்கள இடத்துல அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. உங்களை யார், இப்போ அவங்க குறிப்பிட்டாங்கள் அல்லவா, அது போலவே அவர்கள் இடத்துல சொல்லுவாங்க, உங்களை யார் அதுக்குள்ளே உட்கார சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, நாம் அந்த நிகழ்வில் ஏன் எல்லாருக்கும் உணவு அளிக்கிறோம், எல்லாருமே நம்ம ஒரு நிகழ்வில் உணவு அளிக்கிறோம் அப்படின்னா ஏன் அளிக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சா போதும். பிறருடைய வயிறு குளிர்ந்தால் மனம் குளிரும். அதாவது பசி அடங்கணும். பசிங்கிறது நெருப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த நெருப்பை அணைப்பது தான் உணவு. அந்த நெருப்பு போய் அந்த உணவை அணைத்தால் அது குளிரும். அப்படி குளிரும் பொழுது மனம் குளிரும். அந்த மனம் குளிரும் பொழுது அவர்கள் மனதார வாழ்த்துவார்கள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் நிகழ்வுக்கு வாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா எப்படி இருக்கும்? அப்போது இது இப்போ உருவானதில்லை, நம்மளுடைய மூதாதையர்கள் முந்தைய காலத்திலேயே. அப்போல்லாம் பஞ்சம் அப்படிங்கிறது தலைவிரித்தாடும்.
ஆனாலும் அந்த பஞ்ச காலத்தில் கூட அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக வயிறார அவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். வயிறு குளிர்ந்தால் மனம் குளிரும், மனம் குளிர்ந்தால் அவர்கள் வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்து பழிக்கும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போது ஒருத்தவங்க நம்மளை வாழ்த்தணும் அப்படின்னா அவர்களுக்கு வயிறு குளிர்ந்திருக்கணும். இதற்காகத்தான். இதில் நம்ம சொந்தக்காரவங்க வந்து வாழ்த்தினா தான் நம்ம மணமக்கள் வந்து சிறப்பாக வாழ்வாங்க. நம்மளுடைய விஐபிஸ் வந்து வாழ்த்தினா தான் அவங்க இல்லை. யார் வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்து பழிக்கும். ஸோ அதுதான் அந்த பரதேசி அப்படிங்கிற ஒரு கதையின் வாயிலாக அவங்க குறிப்பிட்டாங்க. ஸோ நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது, நாம் தேடி சென்று ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து, நாம் தேடி சென்று அவர்களை மீண்டும் அழைத்து, ஏன்னா அப்போ சொன்னாங்கல்ல முன்னெல்லாம் சாப்பிட அழைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். இன்றைக்கும் எங்கள் ஊரில் நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் அழைக்கணும். அது வந்து இப்போ வந்து மொபைல் ஃபோனில் கூப்பிட ஆரம்பித்தாச்சு. ஆனால் முன்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திருமண வைபவம் அப்படின்னா திருமணத்திற்கு வந்து காலை வேளை உணவுக்கு அழைக்கணும், இரவு நிச்சயதார்த்த அந்த நிகழ்வில் உணவுக்கு அழைக்கணும், மதிய உணவுக்கு போய் அழைக்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லி வாங்க சாப்பிட வாங்க, எல்லோரும் குடும்பத்தோடு வாங்கன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லணும். அதே போல் நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், அதே போல் திருமண தாலிகட்டு நேரமாகட்டும்னு எல்லா நேரத்துலையும் ஒரு திருமணத்திற்கு கிட்டத்தட்ட 7-8 முறை அழைப்பது போல் இருக்கும். ஸோ அப்படி நம்ம அழைத்து வந்து அவர்களுக்கு வயிறார உணவளித்து அவர்கள் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அழைக்காமலேயே இப்போது இந்த மாதிரி வர்றாங்கல்ல, உணவை தேடி வர்றாங்கல்ல, அப்போது அவங்க அழைக்காமலே வர்றாங்க. அழைக்காமலே வருவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பினை. அப்போது அவர்களையும் அமர வைத்து உணவளித்தால் அவர்களும் மனம் குளிர்ந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்பா, அவங்க வந்து மணமக்களையோ மணமக்கள் பேரையோ இல்லை நேரடியாக வந்து ஆசீர்வாதங்களையோ அவங்க பண்ண வேணாம். ஆனால் சாப்பிடும்போது அவங்களுக்கு தோன்றும் அல்லவா, நிச்சயமாக இவங்க நல்லா இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்காங்க, நல்ல உணவளிக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஒற்றை விஷயம் நம்மளை வந்து எத்தனை பேர் வாழ்த்தினாலும் நம்மளை மானசீகமாக வாழ்த்துறாங்க பாருங்கள். நான் அதுதான் உங்களை அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நீங்கள் எல்லோரும், இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தவங்க பேரை உச்சரிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சகோதரி டைகர் சந்திரவாசி அவங்களுடைய பேரை நான் வந்து இப்போ உச்சரிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு சகோதரியை வந்து தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. கேம்ப் வந்திருக்கவங்க பார்த்துருக்கலாம். மற்றபடி புதிதாக உள்ளவங்க, இவங்க வந்து இந்த மாதிரி திருச்சியை சார்ந்தவங்க, இவங்க வந்து இந்த மாதிரி கோஆர்டினேட்டர், ஸோ இவங்களை வந்து நம்ம வாழ்த்துவோம்னு தட்டச்சு பண்ணுறீங்க இல்லை. ஸோ இந்த மானசீக வாழ்த்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளை வந்து இன்னும், ஏன்னா நம்மளுக்கு முகம் தெரியாது, நம்மளுக்கு நடிக்க தெரியாது, நம்ம வந்து பிறரை ஏமாற்று, ஏன்னா நிறைய அது தானே செய்கிறாங்க. வாழ்த்துறோங்கிற பேரில் சிரிச்சுக்கிட்டே வெளியில் வாழ்த்திட்டு உள்ள மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மானசீக வாழ்த்து, நான் அதனால தான் ஒவ்வொரு முறையும் உங்களை வாழ்த்தும் பொழுதும் நீங்கள் பிறருக்கு வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் டைகர் கிளப்பில் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாழ்த்தும் பொழுது அது உங்களை அறியாமலேயே உங்களை இந்த பிரபஞ்சம் வந்து பன்மடங்கு வாழ்த்தி கொண்டிருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்த்து மலையில் நீங்கள் நனையும் பொழுது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததியே அது செழிப்பாக இருக்கும். அது 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 தெரிந்தால் நிறைய அதை பற்றி நம்ம பேசலாம். ஊரில் நிறைய பெரியவங்களை நம்ம வச்சுருப்போம், பெரிய மூத்தவங்களை வச்சுருப்போம், அவங்களிடத்தில் ஆசீர்வாதங்கள் வாங்குவோம், அவங்களிடத்தில் வாழ்த்து வாங்குவதற்கு செல்வோம். ஆனால் அந்த குடும்பம் ஏன் அவ்வளவு பெரிய குடும்பமாக இருக்கிறது, அவர்கள் ஏன் அவ்வளவு பரம்பரையாக அப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க மானசீகமாக யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ, யாரெல்லாம் மனதார வாழ்த்துறாங்களோ அவங்களுடைய குடும்பம் இன்னும் மென்மேலும் பெருகுங்கிறத அதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்துக்கொள்ளணும். நான் வந்து ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். அப்போது அவங்க மட்டும் ஏன் பெரிய நபர்களாக இருக்கிறாங்க, அவங்க மட்டும் எப்படி அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மனதார வாழ்த்துறாங்க, வாழ்த்துவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்கள் அதை தொடர்ந்து செய்கிறார்கள். அதுதான் நாமளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். அப்படின்னா நிச்சயமாக இப்போ என்னையவே எடுத்துக்கிறீங்களேன், நீங்கள் எத்தனை பேர் என்னைய மீண்டும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவீங்க, ஒவ்வொரு நாளும் என்னை வாழ்த்தி கொண்டே இருப்பீங்க. அப்போது நான் வந்து மானசீகமாக உங்களால் வாழ்த்தப்படுகிறேன். ஸோ பிரபஞ்சம் என்னை மானசீகமாக வளர்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நாம் இதன் வாயிலாக தெரிந்து கொள்ளணும். ஸோ உணவளிக்கும் பொழுது ஏழை
பெரியவங்க அல்லது பணக்காரங்க அல்லது இந்த மாதிரிலாம் பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க சொன்னது போல் இலையில் அமர்ந்துட்டாங்களா, தாராளமாக அவர்களை உணவருந்த சொல்லுங்கள். என்ன அவர்களிடத்தில் நம்ம சொல்லணும், வேலையை பார்த்துட்டு செய்யணும். அதுதான் நிறைய நேரங்களில் இலை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, ஆனால் அமர்ந்து சாப்பிடுவாங்க. அப்போது அந்த ஓனர்கள் கடிந்து கொள்வார்கள். அதை மட்டும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நிச்சயமாக அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்பாக அந்த பயிற்சியெலாம் கொடுக்கணும். யாரெல்லாம்ப்பா வந்திருக்கீங்க, கிச்சனில் யாரெல்லாம் இருக்க போகிறீங்க, ஸோ உங்களுக்கு இத்தனை பந்திக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க, ஒரு டீம் சாப்பிடுங்க, இன்னொரு டீம் அப்புறம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி. இல்லைன்னா எல்லோரும் சாப்பிடுங்கப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்கப்பா. ஆனால் சாப்பிட்டுட்டு பரிமாறினா கொஞ்சம் வேலை பார்ப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர்களுக்கு நம்ம கொஞ்சம் நினைவூட்டல் செய்துட்டு நம்ம செய்யணும். ஸோ இப்போது இந்த அற்புதமான ஆடியோவை தந்த சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து இப்போது நம்மளுடைய 8 நடையின் 42 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பகுதியில் நீங்கள் பதிவிடுங்கள். அந்த கமெண்ட்டுகளை நான் நித்தம் படிக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவனும் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.